guys, வெல்கம் டு வைமன் vlogs. நான் உங்கள் சஃபி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு அபுதாபியில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த அபுதாபியோட ஏர்போர்ட் ரொம்ப பெருசு. இதை நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். சரி, ஓகே, இப்போ வாங்க இந்த ஏர்போர்ட் டூர் பார்க்கலாம். இந்த ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக என்னென்ன கடைங்க இருக்குது, என்னென்ன டியூட்டி ஃப்ரீ இருக்குது, என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ப்ளஸ் இந்த ஏர்போர்ட் எவ்வளோ பெருசு அப்படின்றதையும் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் வருவாங்க இந்த ஏர்போர்ட்டில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் போது ஒரு லைக் தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு வந்தாச்சு. செக்யூரிட்டி செக் பண்ணிட்டுருக்கோம். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு அப்புறம் நாம் ஏன்னா செக்யூரிட்டி செக் அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்னா அவங்களுக்கு கேமராஸ்லாம் செக்யூரிட்டி செக் அப்போ யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் செக்யூரிட்டி செக்ஸ் முடிச்சுட்டு நாம் போவோம். நாங்கள் தான் செக்யூரிட்டி செக் பண்ணுவோம். செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு போட்டிருக்கு. உங்களுக்கு டிரான்சிட்லேருந்து நம்ம மற்ற டெர்மினலுக்கு போகிறதும் ப்ளஸ் பேர்ல் லான்ச். இந்த லான்ச் ஆல்ரெடி பஹ்ரைன் ஏர்போர்ட்டில் இருக்குது. அந்த லான்ச்சுக்கு நம்ம போயிருக்கோம். அதை பற்றியான வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அதை நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ அப்படியே ஷேக் ஆகிட்டே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் கோப்ரோ செட்டப்பில் போகிறேன். அதனால் நான் நடந்து போகிறனால அந்த ஷேக்கிங் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இதோ பாருங்க எவ்வளவு பெரிய ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட உங்களுக்கு நம்ம ஊர் சென்னையில் பார்த்தீங்கன்னா மால்ஸ் கூட இவ்வளவு பெருசா இருக்காது. அதான் இந்த ஏர்போர்ட் அவ்வளவு பெருசு. ஏர்போர்ட் பெருசுன்னு சொல்றதை விட இந்த டியூட்டி ஃப்ரீ ஏரியான்றது ரொம்பவே பெருசு. ஏன்னா பொதுவாகவே ஏர்போர்ட்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த டெர்மினல்ஸ்லாம் நிறைய டெர்மினல்ஸ் இருக்கும், நிறைய கேட்ஸ் இருக்கும். அந்த கேட்டு டெர்மினல்ல நிறைய ஃபிளைட்ஸ் நிற்கும். அதனால பெருசாக தான் இருக்கும். அதாவது இந்த ரெக்க மாதிரி விங்ஸ் நிறைய இருக்கும். அதையும் நான் இதில் காமிக்கிறேன். ஆனால் இந்த ஏர்போர்ட்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக சொன்னால் இந்த ஷாப்பிங் ஏரியா, டியூட்டி ஃப்ரீ ஏரியா செம்ம பெருசுங்க. இதோ பாருங்க, நான் போகிறது ஆக்சுவலாக ஒரு மிட் நைட் இருக்கும். ஆனால் அந்த டைம்லேயே உங்களுக்கு எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. கம்ப்ளீட்டான ஏர்போர்ட்டு. இதை உங்களால் எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. நீங்கள் ஏன்னா இதுவரை நான் ஏர்போர்ட்டில் நைட்டு போனதும் கிடையாது, நான் இன்டர்நேஷ்னல் ட்ராவலும் பண்ணது கிடையாது. இதுதான் புதுசாக நான் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறேன். அதனால் கூட எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை தரலாம். பட் ஆனால் ரொம்பவே அமேசிங்காக இருந்துச்சு. நான் ஏற்கனவே அபுதாபி போய் ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டு பார்த்தீங்களா, அது பகல், இது நைட்டு. இப்போ நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சென்டர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் எப்படி வருது என்ன அப்படின்றது ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்குங்க. இந்த டிஸ்பிளேல பாருங்க, உங்களுக்கு பேர்டு மாதிரி இருக்கு பாருங்க, 2 காலு நடுவில் உடம்பு மாதிரி. இதுதான் டெர்மினல்ஸ். உங்களுக்கு அந்த டிபாச்சர்ஸ் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. கேட் ஏ, கேட் பி, கேட் சி, கேட் டின்னு சொல்லி போட்டிருக்காங்களே. இந்த மாதிரி நிறைய கேட்ஸ் இங்க இருக்கு. இப்போ நம்மளுடைய கேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கேட்டுக்கு தான் நாம போக போறோம். எஸ், வாங்க இப்போ நம்ம கேட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற ஒவ்வொரு கடைகளை பத்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி ஆகணும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பஹ்ரைன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட கம்ப்ளீட் டூர், ஃபுல் டூர் போட்டிருக்கும். ஆக்சுவலா பஹ்ரைன் ஏர்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஏர்போர்ட் ரொம்ப பெருசு. அது மட்டும் இல்லாம இந்த ஏர்போர்ட்ல கடைங்க ரொம்பவே ஜாஸ்திங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இங்க உங்களுக்கு இது பாருங்க, பிவல்கேரி, லூயி விட்டான், அதே மாதிரி பொட்டிகா வெனிட்டா, அந்த மாதிரி நிறைய ஷோரூம்ஸ், நிறைய வேர்ல்டு டாப் ஷோரூம்ஸ் இந்த அபுதாபி ஏர்போர்ட்ல இருந்துச்சு. இங்க பாருங்க, போட்டிருக்கு பாருங்க, அபுதாபி டியூட்டி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருந்து உங்களுக்கு ஃபுல்லாவே
ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அது வந்து ஜென்ரல் போர்டு தான், பட் ஆனால் இங்கே இருக்கிற எல்லா கடையுமே உங்களுக்கு வந்து டியூட்டி ஃப்ரீ தாங்க. அந்த கடையை தொடர்ந்து அதுக்கடுத்து உங்களுக்கு குச்சி ஷோரூம் வருது. இந்த ஏர்போர்ட்டில் உங்களுக்கு அதே மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. கேஎஃப்சி, மெக்டி, டிம் ஹார்டன்ஸு, ஹார்டிசி, இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வேர்ல்டு லக்ஸரி பிராண்ட்ஸு, ஒவ்வொரு பிராண்ட் நீங்கள் என்னென்ன பேர்லாம் சொல்கிறீங்களோ அந்த பேர் எல்லாமே, அந்த ஷோரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபெண்டி இருக்குது. உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, யூ நேம் இட் வி கிவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பர்பெரி, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன பேர்லாம் வேர்ல்டு லக்ஸரி பிராண்ட்ஸ் பேர்லாம் சொல்கிறீங்களோ அந்த லக்ஸரி பிராண்ட்ஸோட ஷோரூம்ஸ் எல்லாமே இங்கே உள்ளே இருக்குது. உங்களுக்கு இங்கே கிடைக்காத விஷயன்றது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு இது ரொம்பவே பெருசு, ரொம்ப வெல் ஆர்கனைஸ்ட், வெல் மெயின்டைன், 24 hours அவைலபிளான ஒரு டியூட்டி ஃப்ரீ தாங்க சொல்லணும் கோஸ்டா காஃபி. இங்கே ரொம்ப நம்ம ஆல்ரெடி வந்து எலக்ட்ரானிக் கிரேஸ்ன்றனால இங்கே ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருந்துச்சு. அந்த எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு நம்ம போயிருந்தோம். அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம வந்து ஐஃபோன் 16 Pro Max வந்து என்ன ப்ரைஸு, இங்கே என்ன ஸ்டாக் அவைலபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸு, பிளே ஸ்டேஷன் கன்சோல் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். PS5 கன்சோல் ரேட்ஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இருக்கிறத விட பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. பட் ஸ்டில் எஸ், நீங்கள் வந்து வெளியில் வந்து நீங்கள் வாங்குறத விட ஒரு 2000 ரூபா 3000 ரூபா வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருந்துச்சு. இதில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து நான் வந்து வெளிநாட்டில் ட்ராவல் பண்ணும்போது வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, இது டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய லக்ஸரி இயர்பாட்ஸு, இயர்பட்ஸு, ஹெட்ஃபோன்ஸு இது எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியானது, காஸ்ட்லியானது எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் வாரண்டி உடையதாக தான் இருக்கும். எல்லாமே லோக்கல் இன்கண்ட்ரி வாரண்டி உடையதாகவே இருக்காது. இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸு. இந்த ஐஃபோன்ஸ் கண்டிப்பாக வாட்டை விட இங்கே வந்து வாட் இல்லாமல் இங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஷோரூமில் வாங்குறதை விட லேட்டஸ்ட் மாடல்ஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்கலாம். பழைய மாடல்ஸ் வாங்குறதுன்றது அந்தளவு நான் வந்து ஒரு ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் லேட்டஸ்ட் மாடல் ஐஃபோன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க, இல்லை மேக்புக் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டியூட்டி ஃப்ரீ ஷாப்பை ட்ரை பண்ணலாம். நீங்கள் அங்கே போய் ப்ரைஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய உங்களுக்கு இந்த செட்டப் இதுதாங்க, நம்மளுடைய இந்த செட்டப் கோப்ரோ செட்டப் இப்படி வச்சு நடந்துகிட்டு இருக்கும். இதனால தான் உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் ஆட்டுறது எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ வாங்க நம்ம அடுத்து இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற அடுத்த டூருக்கு போகும். இங்கே மொத்தம் 4 டெர்மினல் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ABCD, அது 4 டெர்மினலையும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். பட் ஆனால் வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கு வந்து ஸ்டில் டைம் ஆகிடுச்சு, சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலான்னு இருக்கேன். ஓகே, ABCDEF உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட F வரையும் கேட்ஸ் இருக்குது. அதுதான் கேட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கேட்ஸுக்கு போகிறோம். இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் லாபி ஏரியா மாதிரி, அந்த ஏரியாவில் உங்களுக்கு மால்ஸ் மாதிரி நிறைய கடைங்க ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த ஏரியாவை தாண்டி போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கான கேட்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய மால்ஸ்லாம் இருக்காது. ஆல்ரெடி நான் வந்து சொன்ன மாதிரி பஹ்ரைன் ஏர்போர்ட்லயும் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து அந்த கேட்ஸ் பக்கத்துலேயே சின்ன சின்னதாக உங்களுக்கு வந்து காஃபி ஷாப்ஸு அந்த மாதிரி கடைங்கள்லாம், கூல் ஸ்டோர்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக கடைங்க இருக்கும். அங்கே நீங்கள் வந்து சின்னதாக ஒரு காஃபி குடிக்கிறதோ இல்லை வந்து ஒரு பிஸ்கெட்ஸ் வாங்குறதோ, ஸ்நாக்ஸ் வாங்குறதோ, அந்த மாதிரி கடைங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. பட் ஆனால் வந்து மெயினாக எல்லா ஷோரூமும் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த லாபி ஏரியா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு பெரிய ஏரியாவில் மட்டும்தான் வேர்ல்ட் கிளாஸ் ரெஸ்டாரண்ட்ஸும் உங்களுக்கு வந்து பார்ஸு, ரெஸ்ட்ரோ பார்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லணுங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஏர்போர்ட்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராலர் வந்து அசிஸ்டன்ஸும் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசங்க வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வந்து சைடில் ஸ்ட்ராலர்ஸ் வச்சுருக்காங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு பசங்களை உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து தள்ளிட்டு கூட பசங்களை கொண்டு போகலாம். அது வந்து ஏன்னா நிறைய ஏர்போர்ட்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ராலர்ஸ் இருக்காது. பட் ஆனால் வந்து வயசானவங்களை உட்காரிட்டு போகிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ராலர்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அபுதாபி ஏர்போர்ட் போனீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ராலர் ஃபெசிலிட்டியும் கண்டிப்பாக வந்து நீங்கள் அவைல் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைய வச்சுருக்கிறவங்க இல்லை சின்ன பசங்க கால் வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ராலர் வச்சு கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு அலுப்பு தெரியாது. பசங்களை வந்து ஈஸியாக நீங்கள் சமாளித்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து இந்த ஏர்போர்ட்டோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி நம்மளுடைய ஷார்ட்ஸை சொல்லியிருப்பேன். இந்த ஏர்போர்ட் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்போர்ட் இன் தி UAE அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அபுதாபி ஏர்போர்ட் இது உங்களுக்கு இத்தியாத் ஏர்வேஸோட ஹோம் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூலு இருக்குங்க. இந்த அரப் கண்ட்ரீஸ்ல நீங்க லூலு இல்லாத இடத்தையே வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற மொத்த அந்த க்ரோசரி மார்க்கெட்டையும், அதுவும் இந்த எக்ஸ்பேர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே ரொம்பவே ப்ரிஃபர் பண்றது வந்து லூலுவா தான் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளவு ஸ்டோர்
ஸ்டோர்ஸ், அவ்வளவு பொருட்கள் உங்களுக்கு இந்தியாவில் என்ன கிடைக்குதோ எல்லாமே அவங்க கொடுப்பாங்க. இங்கே ஏர்போர்ட் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து உள்ள வந்து லூலு சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்காங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தோம்னா இப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறது அதுதான். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எங்கேருந்து இறங்கணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கே திரும்பி வரோம். ஏன்னா நம்ம வந்து வழி மாறி போயிட்டோம். அதே மாதிரி நம்மளை வந்து கூப்பிடும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பேசஞ்சர் கம் டு த கேட் நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து நம்ம மேலே இருந்து இறங்கின இடம். உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த இன்டர்நேஷ்னல் பெர்ஃப்யூம்ஸ் கடை வந்து ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலான பெர்ஃப்யூம்ஸ், உங்களுக்கு வந்து ஹை பிராண்டட் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ப்ரைஸஸ் எல்லாமே நான் செக் பண்ணதில் எனக்கு வந்து நீங்கள் வெளியில் வந்து ஒரு பெர்ஃப்யூம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 25,000 30,000 இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த டியூட்டி ஃப்ரீல வாங்கும்போது உங்களுக்கு அது வந்து ஒரு 20,000 ஒரு 22,000 கிட்டத்தட்ட ஒரு 10% அந்த வாட் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாகவே இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஆனால் அதே மாதிரி இங்கேயும் சில பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர்ஸும் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினீங்கன்னா அதுவும் வந்து உண்மையாலே உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் தாங்க இருக்கும். இப்போ இந்த ஏர்போர்ட்டுடைய ஹிஸ்ட்ரியை பார்ப்போங்க. எஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஏர்போர்ட்டோட பேர் வந்து ஜயத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் கிட்டத்தட்ட உங்களுக்கு 15,000 ஏக்கர் கொண்ட ஒரு ஏர்போர்ட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஏர்போர்ட்னே அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப பெரிய ஏர்போர்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்போர்ட்ல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 128 டெஸ்டினேஷன் கண்ட்ரீஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃபிளைட்ஸ் வந்து போகுது. அதே மாதிரி இது வந்து 24 ஏர்லைன்ஸ் வந்து இந்த ஏர்போர்ட்ல வந்து அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ஏர்போர்ட்டுடைய ஹப்பா உங்களுக்கு சில ஏர்லைன்ஸா யூஸ் பண்ணுது. அதுல ரொம்ப மெயினா இருக்கிறது எத்தியாத் ஏர்பேஸும் எத்தியாத் கார்கோவும். அதே மாதிரி இதுல வந்து விஸ் ஏர், அபுதாபி ஏர், அதுக்கப்புறம் வந்து ஏர் அரேபியா, அபுதாபி, இது எல்லாமே வந்து இங்க வந்து ரொம்பவே ஹார்ட் ஆஃப் தி அவங்களோட ஹப்பாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்போர்ட் கட்டி கிட்டத்தட்ட ஒரு 46 வருஷம் ஆகுது. இந்த ஏர்போர்ட்டும் சமீபத்தில் தான் உங்களுக்கு வந்து ரினியூ பண்ணியிருக்காங்க. இந்த ஏர்போர்ட்டுடைய கோட் பார்த்தீங்கன்னா AUH. நம்ம சேனல்ல புதுசா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி UAE, பஹ்ரைன், ஷார்ஜா, அதுக்கப்புறம் வந்து சவுதி, இது ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நீங்க பஹ்ரைன் ரிலேட்டடான ஆளா இருந்தீங்க, இல்லை பஹ்ரைனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து இந்த உங்களுக்கு கல்ஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை பத்தியான நிறைய வீடியோஸ், இங்க நடக்கிற ஈவெண்ட்ஸ், கான்சர்ட், இது எல்லாத்துக்குமே வந்து நாம போய் அதோடைய வீடியோஸ் எல்லாமே நாம போட போறோம். இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டு இருக்கு. இப்போ வாங்க, நாம வந்து கேட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரைட் சைடு தான் கேட்டுக்குள்ள நம்ம போகணும். வாங்க இப்போ நம்ம வந்து கேட்டுக்குள்ள போகலாம். அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் ஃப்ளைட் கிளம்பும் போது நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டாங்க. நம்ம தான் கடைசி ஆளாக இப்போ வந்து ஃப்ளைட்குள்ளே போக போகிறோம். ஓகே கைஸ், இந்த அபுதாபி ஏர்போர்ட் டூர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதோட இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.